வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஜயை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோன்னையுமே அடுத்த கட்டமாக அவர் சினிமா காலத்துக்கு வரப்போகிறாரு. யாருமே சொல்லாத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் மூலியமாக கிடைச்ச தகவல். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தினுடைய அது வெளிவராமல் பண்ணது, அதுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் தான் அவரை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வச்சுருந்துச்சு. அதை விட உச்சபட்சமாக பார்த்திங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி படத்தை இணையதளத்திலே விட்டாங்க. அதனால் மிகப்பெரிய லாஸ், கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி பணம் லாஸ் ஆகிடுச்சு. அதேமாதிரி அந்த படம் வெளியில் வந்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு அரசியல், அவருக்கு அரசியலில் பெரிய லெவலில் அவருக்கு கை கொடுத்துருக்கும். ஏற்கனவே அவருக்கு பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. இருந்தாலும் அந்த படம் இப்போ இணையதளத்தில் ஒரு சில காட்சிகளை நம்ம பார்க்கும்போது அது பெரிய லெவலில் அந்த படம் அவருக்கு கை கொடுத்துருக்கும் அப்படின்ற அளவுக்கு அங்கே காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக எம்ஜிஆர் தான் அவர் தன்னோட இதாக குருவாக நினச்சி அதில் சில அவர் பாணியில் சில காட்சிகளில் அவர் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எம்ஜிஆர் 1972 கட்சி தொடங்கினார். தொடங்கியும் அவர் 1977 தான் முதல்வர் ஆகிறார். கிட்டத்தட்ட 5 வருஷங்கள். அந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 6 படங்களில் நடித்தார். அது என்ன அப்படின்னா, இதயக்கனி, நாளை நமதே, உரிமைக்குரல், சிரித்து வாழ வேண்டும், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், மீனவ நண்பன், இப்படி ஒரு 6 படங்களில் எந்த விதமான கேப் இல்லாமல் நடித்து அது இதயக்கனி, நாளை நமதே போன்ற படங்கள்லாம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் பெரிய லெவலில் அவருக்கு கைதட்டல் ப்ளஸ் மக்கள் மத்தியில் மக்களை ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு போன படங்கள் அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படங்கள்லாம் அதே மாதிரி விஜய் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜனநாயகன் படத்தை வெளிவிடாமல் பண்ணது, அது கொடுத்த அழுத்தம், இது இல்லாமல் அந்த படத்தை இணையதளத்தையே கசிய விட்டது. அதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடிய விஜய் அடுத்த கட்டமாக எம்ஜிஆர் பாணியில் ஜனநாயகன் படத்தில் வர்ற காட்சிகள் அடிப்படையில் பார்த்தோம்னா அதே மாதிரி அவர் இப்போ அந்த எம்ஜிஆருடைய அந்த இதை டாக்டிக்ஸ் எடுத்துட்டார். கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் தேர்தல் காலத்தை தாண்டி சினிமா காலத்தில் நான் சிறப்பாக செயல்படுவோம், மக்களை நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் சந்திப்போன்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டார். அவருடைய படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மே மாதம் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதத்தில் அதாவது தீபாவளிக்குள்ளே தீபாவளி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை அவர் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதுதான் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்.